நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, உலக வாழ்வில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் எதிர்த்து வருகிற 3 எதிரிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு வருகிற மிகப்பெரிய எதிரி இந்த உலகம். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். 2வது எதிரியை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2வது எதிரி நம்முடைய சரீரம், மாம்சம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் தனக்குள்ளே போராடுகிற இந்த மாம்சீக இச்சைகளை குறித்து, அதை மேற்கொள்ளும் காரியங்களை குறித்து மிக தெளிவாய் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் அவர் நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்வார்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல 3 சத்துருக்கள், 3 எதிரிகள்: உலகம், மாம்சம், பிசாசு. இந்த 3ம் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அது நமக்கு விரோதமாய்த்தான் இருந்து கொண்டிருக்கும். நாம் அதை மேற்கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி 9 விதமான கனிகள் அங்கே கலாத்தியரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடைசி கனி பாருங்க, இச்சை அடக்கம். இச்சை இன்மை அப்படி கனி போடலை. இச்சை அடக்கம் என்ன அர்த்தம்? மாம்சம் இருக்கும் வரை இச்சை இருக்கும். அந்த இச்சையை நாம் அடக்கி அதை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். இந்த கால்களுக்கு கீழே தான் இந்த உலகம், மாமிசம் இருக்க வேண்டும். இந்த இச்சைகளை அடக்கி நாம் மேலெழுந்து நிற்கணும். அதற்காகத்தான் ஆதாம் ஏவாளை படைத்த ஆண்டவர் அழகிய தோட்டத்திலே வைத்து ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தார். இந்த தோட்டத்தை நீ காவல் காக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் காவல் காப்பதிலே அலட்சியமாக இருந்திருக்கணும். அதனால தான் சர்ப்பம் நடு தோட்டம் வரைக்கும் உள்ளே வருகிறது. இந்த இச்சை அடக்கம் என்கிற இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த இச்சை நம்மை மேற்கொள். அப்போ மாம்சம், பிரசங்கி சொல்கிறாரு, மாம்சம் இருக்கும் வரை நோவு இருக்கும், பிரச்சனை இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் இந்த மாம்சம் அல்லது இந்த சரீரம், இந்த சரீரத்தின் உணர்ச்சிகள், இந்த சரீரத்தின் காரியங்கள் எல்லாமே உலகத்திலிருந்து உண்டானது. அதனால் இந்த சரீரம் என்ன செய்யணும்? அது இருக்கிற வரை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை. திருமணமாகாத வாலிபர்கள் பாலியல் இச்சைகளிலே அவர்கள் அந்த விதமான சோதனைகளிலே அவர்கள் போராடும் பொழுது, அவர்கள் விதமான யூத் கேம்பில் ஊழியர்களை தேடி வந்து சொல்லுவா, அண்ணே நான் இப்படி போராடுகிறேன், கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் பரிசுத்தமாய் என்னுடைய நினைவுகளிலே, என்னுடைய சரீர உணர்ச்சிகளிலே பரிசுத்தமாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். கண்ணின் பார்வைகள், நெஞ்சின் வலிகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற முடியலனே, தோற்று போய் விடுகிறேன். மறுபடி இச்சையிலே நான் விழுந்து விடுகிறேன், தவறானவைகளை சிந்தித்து விடுகிறேன். ஜெபம் பண்ணும் பொழுதே அசுத்தமான நினைவுகள் ஓடி வருது. ஆலயத்தில் ஆராதனையில் இருக்கும் பொழுதே கெட்ட சிந்தனைகள் என்னை கரைப்படுத்தி விடுகிறது. ஒரு மாதிரி போராட்டத்தில் இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டால் இந்த பாலியல் இச்சைகளில் இருந்து நான் விடுதலை பெற்று விடுவேன் அல்லவா? வாலிபர்கள் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, கல்யாணம் ஆன பிறகும் இந்த பாலியல் பிரச்சனைகள் அவனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். 80 வயதாகி சரீரம் செத்து போனாலும் கூட, சரீரத்தின் அவயவங்களிலே பாலுறவுக்கான எந்த பிரச்சனையும் இல்லாத நிலைமையிலும் இந்த மாம்சம், சரீரம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவனுடைய சிந்தனையை கெடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஆகவேதான் இதை சத்துரு எதிரி என்று வைத்து பார்க்கிறோம்.
நம்முடைய சரீரத்தையே நம்ம ஒரு எதிரியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த சரீரம் நமக்கு எதிரி. நமக்குன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு, நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு, ஆண்டவரோடு இருக்கிற நம்முடைய ஐக்கிய வாழ்வுக்கு எதிரி மாம்சம். ஜெபிக்கணும்னு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி போய் உட்காருவோம். அப்போ தான் இந்த சரீரம் சொல்லும், யூ ஆர் ஸோ டயர்டு, கொஞ்சம் தூங்கிட்டு 10 நிமிஷம் கழித்து ஜெபிக்கலாமே. அழகான ஆலோசனை கொடுக்கும் இந்த சரீரம். சரீர எண்ணங்கள், சரீர மாம்ச எண்ணங்கள் நமக்கும். ஆமால, காலையிலேருந்து ஒரே வேலை, காலையிலேருந்து ஒரே அலைச்சல், 2 வீலரை ஓட்டி ஐயோ ஷோல்டர்லாம் பெயினாக இருக்குது. சரி, ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஜெபிக்கலாம்னு நினச்சி அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விடிய காலம் வரைக்கும் ஓடிடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? எனக்கு பல நேரம் இந்த அனுபவம் இருந்திருக்கு. மாம்சம் அல்லது சரீரம் ஒரு மிகப்பெரிய சத்துரு நமக்கு. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மளை வளரவே விடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை, நமக்கு தெரிந்த வசனம், அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம், அது சொல்கிறேன் பாருங்கள். 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை அது எப்படி என்றால், அடுத்த வசனம், அது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சம் எவ்வளவு பெரிய சத்துரு பார்த்தீங்களா? ஆண்டவருக்கே விரோதமான பகை அது. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்ச சிந்தை என்ன செய்யும்னா, நமக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு அடுத்த ஆசைகளை செய்ய விடாது, கீழ்ப்படியாது, செய்ய விடாது. தேவனுக்கு அடுத்த ஆசைகள்னா என்ன? ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும், பரிசுத்தமாக வாழணும், பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்கள். இந்த காரியத்தை செய்கிற ஆசை நமக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவருடைய பிள்ளையாக அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி நம்ம வரும்பொழுது இந்த சரீரம், இந்த மாம்சம் நம்ம அப்படி செய்ய விடாமல் நம்மளை தடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கே விரோதமான பகை எது? இந்த சரீர சிந்தனைகள். அப்போ இந்த சரீரம் சொல்கிறத கேட்கக்கூடாது. பசிக்குதா, நீ சாப்பிடலாம். சரீரம் சொல்கிற ஆவிக்குரிய காரியங்களில் அது எப்போதும் தப்பாக தான் நமக்கு சொல்லித்தரும். அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட. சரி, கொஞ்சம் இன்றைக்குள்ள பைபிள் போர்ஷன் வாசிக்காமல் இருக்கோமே, அன்றன்று பைபிள் வாசிக்கணுமே. சரி, பைபிள் வாசிப்போம். பைபிள் எடுப்பதுக்கு போது அவனுக்கு கொட்டாவி வரும் பாருங்க. பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தான் அப்படி ஒரு எங்கிருந்து தான் வருதோ ஒரு அசதி, ஒரு ஸ்லாக்னஸ் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இந்த மாம்சம் மிக பிரபலமான ஒரு கற்பனை கதை ஒன்றை நான் சிறு வயதிலிருந்தே பிரசங்கிமார்கள் மூலமாக கேட்டிருக்கிறேன். பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பேசுவாங்க. பிசாசு ஒரு பெரிய மாநாடு போட்டானாம். எல்லா குட்டி பிசாசுகளும் வந்துச்சான். வலு சர்ப்பமாகி அந்த தலைமை பிசாசினுடைய தலைவன் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு கேட்டானாம், என்னப்பா நீங்களாம் ஒழுங்காக வேலையை செய்கிற மாதிரி தெரியலையே. இல்லையா, நாங்கள் வேலை செய்கிறோமே. என்ன வேலை செய்கிறிய? பூமியில் அங்கங்கே எழுப்புதல் கூட்டங்கள், திரளான வாலிபர்கள் மனம் திரும்பி வர்றாங்க, சபைகளுடைய எண்ணிக்கை பெருகுகிறது. கொஞ்சம் விட்டால் உலகம் முழுசுமே கிறிஸ்தவ நாடாக மாறிடும் போலியே, உலக மயமாயிரும் போலியே, கிறிஸ்தவ மயமாயிரும் போலியே. நீங்கள் என்ன வேலை செய்கிறீ அப்படின்னு சொல்லி பிசாசுகளின் தலைவன் கடிந்து கொண்டான். பிசாசுகளுடைய தூதர்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. அப்போ கேட்டாராம், பயங்கரமான எழுப்புதல் உண்டாயிட்டு இருக்கு பூமியில், நிறைய ஊழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு,
ஆராதனைகள் வல்லமையான மாறிடுச்சு. இப்போ என்ன செய்ய ஆலோசனை சொல்லுங்கன்னு ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாலும், நான் ரொம்ப சினிமா ஆசையை கொண்டு வர போகிறேன், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக நான் ஆபாசமான கருத்துக்களை, ஆபாசமான காரியங்களை நல்ல காரியம் மாதிரி விதைக்க போகிறேன். எத்தனையோ பிசாசின் தூதர்கள் கருத்துக்கள் சொல்லிட்டே இருந்தாங்களாம். சாத்தானுக்கு அதெல்லாம் திருப்தி இல்லை. கடைசியாக ஒரு தூதன் சொன்ன, நான் ஒரு ஆலோசனை வச்சுருக்கேன். என்ன ஆலோசனை? அலட்சியம் ஜனங்களுக்குள்ள ஒரு ஸ்லாக்னஸை உண்டாக்கும். எல்லாம் சரிதான்டே, ஆண்டவர் வரப்போகிறாரு, பரிசுத்தம் எல்லாம் சரிதான், ஆனால் இப்போ இல்லை, கொஞ்ச நாளா இப்படித்தான் 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போ இல்லை, 2025 நீ கவலைப்படாத, இப்போ இல்லை, வருக, இன்னும் நாள் இருக்கு. அப்படி ஒரு நிர்விசாரத்தை உண்டாக்கும். ஒன்று சாத்தானுடைய தூதனுக்கு, அந்த தலைவனுக்கு ரொம்ப உற்சாகமாயிட்டு. கரெக்ட், இந்த எழுப்புதலை தாமதப்படுத்தணும்னா, இந்த எழுப்புதலை கெடுக்கணும்னா, இந்த வாலிபர்களை நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னா இது ஒன்று தான் சூப்பர் ஐடியா. போய் சொல்லு. ஒரு ஸ்லாக்னஸ் இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு. உணர்வில்லாத ஜனங்கள், ஆண்டவர் வர்றாரு வர்றாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியக்காரங்களே மிக நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவர்கள் ஆயத்தப்படவும் இல்லை, ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் இல்லை. ஆண்டவரை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். சரீரம் நமக்கு எதிரியாய் வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில், அது சின்ன வசனம், நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:36 சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரை. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரை அப்படின்னா, அதை அந்த வசனத்தை லிட்ரலாக பார்க்காம நீங்கள் ஆவிக்குரியதாக பாருங்க. ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், எனக்கு சத்துரு யார் தெரியுமா? என் வீடு தான். என் வீடு, நான் வாசம் பண்ணுகிற வீடு தான் இந்த சரீரம். அப்படித்தான் பைபிள் போட்டிருக்கு. உள்ளான மனிதன் தான் இந்த ஒரிஜினல் மேன். இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தான் பேர், பட்டம், பதவி, மரியாதை எல்லாம். எனக்குள்ள இருக்கிற இந்த உள்ளான மனிதன் வெளியில் வந்துட்டா அப்படின்னா இந்த சரீரம், வீடு, வாடகை வீடு கீழே விழுந்துடும். பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்போம். அப்போ இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு போல. அப்போ இந்த வீடு தான் எனக்கு சத்துரு, என் வீடு தான் எனக்கு சத்துரு. இன்னொன்று எழுத்தின்படியாக வீட்டில் உள்ள ஆண்டவரை அறியாதவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், ஆண்டவரை அறியலை, நம்ம மட்டும் ஆண்டவரை அறிஞ்சிருக்கோன்னா அவங்க நமக்கு எதிராக வருவாங்க. ஜெபிக்காதம்பாங்க, என்ன சாமியார் மாதிரி இப்போமே ஆயிட்டம்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபமா அப்படிம்பாங்க. அப்புறம் கேலி செய்வாங்க. இயேசுநாதரையே அவருடைய சகோதரர்கள் கேலி செய்தார்களாம். அதுக்கு பைபிளில் போட்டுக்க, அவரை விசுவாசியாதபடியினால் அவரை கேலி செய்தார்கள். அப்போ நம்முடைய வீட்டில் உள்ள மற்றவர்கள் இன்னும் விசுவாச வாழ்வுக்குள்ளே வரலன்னா அவர்கள் நம்முடைய விசுவாச வாழ்வை பார்த்து நம்மை கேலி செய்வார்கள், நம்ம சத்துரு. ஆனால் அந்த வசனத்தினுடைய மெயின் அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டார் அப்படின்னா அவனுடைய வீடு, இந்த வாடகை வீடு, இந்த வீட்டார். இந்த வீட்டில் இருக்கிறது யார்? கண்ணு, காது, மூக்கு, வாய், உணர்வு, உணர்ச்சி, நரம்பு, ரத்தம். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் என் ஆவிக்குரிய வாழ்வுக்கு, என்னுடைய உள்ளார்ந்த மனிதனுக்கு எதிராய்த்தான் நின்று கொண்டிருக்கு. சரீரத்தை எப்படி நான் ஜெயிப்பது? இந்த சரீரத்தை நான் எப்படி ஜெயிப்பது? பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் சொல்லுகிறார். அனுபவித்து அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீதானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன் சொல்றார். இந்த மாம்சம்
உள்ளான மனிதனாகிய ஆவி ஆத்துமா சேர்ந்த அந்த உள்ளான மனிதனுக்கு அவனுடைய எண்ணங்களுக்கு இந்த மாம்சம் அடிபணிந்து வேலைக்காரனாய் மாற்ற வேண்டும். அதுக்கு அந்த பயிற்சியின் ஒரு பகுதி தான் உபவாச ஜெபம். நம்ம ஏன் உபவாசிக்கிறோம்? உபவாசிச்சுட்டாக்கல 2 நேரம் சாப்பிடாம இருந்துட்டாக்கல நமக்கு என்ன மிகப்பெரிய லாபங்கள் வந்துருதா? இல்லை. நாம் உபவாசிக்கிறதுனா இந்த மாம்சத்தை அடக்குவதற்கு, இந்த மாம்சத்தை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு வெளியரங்கமான முயற்சி தான் உபவாச ஜெபம். இயல்பாகவே பசிக்கும். மாம்சம் அதனுடைய டைஜஷன், அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன உடனே இந்த மாம்சத்துக்கு அடுத்த வேளை சாப்பாடு வேணும். பசிக்கும், அது கெஞ்சும், அது கேட்கும். நம்ம நோ சொல்லிடுவோம். சாயங்காலம் தான் சாப்பாடு உனக்கு. சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு ஆவிக்குரிய உணவு தான், வசனம்தான், ஜெபந்தான், பாட்டு தான், பிரசங்கம்தான். நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருப்போம். உனக்கு சோறு தர மாட்டோம். இந்த சரீரத்துக்கு தேவையான நியாயமான உணர்வு பசி உணர்வு, அதை கூட நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். உனக்கு கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. இந்த சரீரத்தை அடக்குகிற காரியத்தினுடைய ஒரு பகுதி உபவாசம்னா, இன்னொரு பகுதி முழு இரவு ஜெபம். தூங்குகிறவர்கள் இரவில் தூங்குவார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 10 மணிக்கு இரவு ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம், அதிகாலை 5 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த மாம்சம் கெஞ்சும், அதுக்கு அப்படியே தூக்கம் வரும். ஆன்லைன் ப்ரேயரில் அப்படியே தூக்கம் வரும், கண்ணை கெட்டும். சரி, இன்டர்வெல்ல விட்டு ஒரு டீயை கொடுத்துட்டு திரும்ப உட்காரு, பாட்டு பாடு. ஏன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? இரவு விழித்து ஜெபம் பண்ணால், பகலில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இரவு முழுவதும் ஜெபம் பண்ண தான் கேட்பாரா? அப்படி இல்லை. இரவு ஜெபத்தில் இரவு முழுவதும் விழித்திருந்து போராடி நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த மாம்சத்தினுக்குரிய நியாயமான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நம்ம அடக்குகிறோம். நீ தூங்காத, உனக்கு தூக்கம் வேண்டாம். உள்ளான மனிதன் ஜெபிக்கிட்டு, உள்ளார்ந்த மனிதனுக்கு மனிதன் உற்சாகமாக இருக்கணும். உள்ளார்ந்த மனிதன் சொல்கிறது தான் இந்த மாம்சம் கேட்கணும். கிறிஸ்தவ வாழ்வின் ஒவ்வொரு காரியம். அதனால தான் ஆண்டவர் பிசாசிட்ட சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் நான் கற்றுக்கொண்ட காரியம். 4-5 தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் இரவு ஒரு 10 மணிக்கு பேச பைபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். 4 பேரும் மாற்றி 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 ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த வேதத்தை தியானிக்க, அந்த காரியம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, அப்போ அது ஏன் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை போர் மாதிரி, நேர்பட பேசும் மாதிரி 4 பேர் பேச 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 ஷோ நமக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. பசியே இருக்க. இரவு முழுவதும் பேசி இருக்கிறோம் பைபிளை பற்றி. அதிகாலை 4 மணி வரைக்கும் பேசி இருக்கிறோம் பைபிளை பற்றி. ஒருத்தருக்கும் தூக்கம் வராது, ஒருத்தருக்கும் பசி எடுக்காது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுவரைக்கும் என் வாழ்வில் 21 நாள் வரை இந்த மாம்சத்துக்கு சாப்பாடு போடாம வசனத்தை மாத்திரமே ஆகாரமாய் புசித்திருக்கிறேன். 21 நாளும் உற்சாகமாகவே, ஒரு நாள் சோர்வடையில். 21 நாளும் உற்சாகம். 40 நாள் நான் இன்னும் உபவாசம் இருந்துக்கல. அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிட்டு அரசாங்கத்தில் வேலை செய்ததுனால அவ்வளவு நாள் லீவ் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு மெடிக்கல் லீவ் போட்டு 21 நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்திருக்கிறேன். எனக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார் ஒரு கட்டத்தில். ஒரு ஆவிக்குரிய மனிதர் அவர், ஒரு ஆவிக்குரிய சபையிலே போகிறவர். அவர் கூட ஒரு நாள் சொன்னார், நீ எதுக்கு 3 நாள் லீவ் போட்டேன்னு கேட்டார். ஒரு மாதம் 3 நாள், மேக்சிமம் ஒரு 3 நாள் லீவ் போடுவேன். என்னுடைய மெடிக்கல் லீவ் முழுசுமே ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களுக்காக போட்டது தான். அசோ இட்ஸ் ராங், இட்ஸ் ராங், நீ பொய் சொல்லுகிறாய். நான் சொல்லி இல்லை, பொய் சொல்லலை. என் ஆவிக்குரிய வாழ்விலே நோய், அதற்கு தான் நான் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கிறேன்.
3 நாள் ஆகாரம் புசியாமல் ஒரு அறை வீட்டிலே அமர்ந்து கொண்டு என்னுடைய நோய் சரியாகும் வரைக்கும் நான் வசனத்தை உட்கொண்டு 3 நாள் வசனத்திலே வாழ்ந்திருக்கிறேன். சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. ஒரு நாள் சொன்னேன், சார் பைபிள் படிங்க. நெகேமியா அரசாங்க ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து வேலை செய்தவன், அரசாங்க பணி அவனுக்கு. ஒரு நாள் தன் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று சகோதரர்கள் நண்பர்கள் வந்து சொன்ன பொழுது அவன் அப்படியே உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி சில நாளாய் அமர்ந்து ஜெபித்தான். கவர்மெண்ட் வேலைக்கு போகல, என்ன லீவ் போட்டிருப்பான். மறுபடி வேலையில் ஜாயின் பண்ணும் பொழுது ராஜா கேட்கிறார், ஏன் உன் முகம் வாடலாக இருக்குது? இது இருதயத்தின் துக்கமே தவிர வேறு ஒன்றுமில்லை என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சரீரத்தை நாம் ஒடுக்கி நமக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். சரீரத்துக்கு நியாயமான ஆசைகளும் உண்டு, அநியாயமான ஆசைகளும் உண்டு. உலகத்தின் ஆசாபாச இச்சைகளின் மேலே இந்த சரீரம் மாறா பற்று வைத்திருக்கும். ஏன்னா இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்குரிய எல்லா ஆசையும் இதுக்குள்ளே இருக்கும். பெண் மேலே, ஆண்களாக இருந்தால் பெண் மேலே ஆசை இருக்கும், பொன் மேலே ஆசை இருக்கும், உலகத்தின் மேலே வாஞ்சை இருக்கும். பெண் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை, இந்த 3 வரும். ஏன்னா மண்ணுக்குரிய தன்மை, அந்த மண்ணைத்தான் நமக்கு வீடு ஆண்டவர் இந்த சரீரமாக கொடுத்துருக்கிறார். அப்போ மண்ணுக்குரிய எல்லா ஆசைகளும் இந்த சரீரத்தில் இருக்கும், சாகும் வரை இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்வதற்கான ஆற்றல் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் இருக்கிறது. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனிதனுக்கு ஆகாரம் வேத வசனம். இந்த உள்ளான மனிதனுக்கு தண்ணீர் பரிசுத்த ஆவியின் நிறைவு. இந்த உள்ளான மனிதனுக்கு தேவையான எக்ஸசைஸ் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது. ஊழியமே செய்யாமல் முடங்கி கிடந்தா கொஞ்ச நாளில் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்வு திமிர்வாதமாய் போய் அவன் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். ஒரு குழந்தை, ஒரு சரீரம் ஆரோக்கியமே வளர வேண்டும்னா திட ஆகாரம், சரிவிகித உணவு தேவை, போதுமான தண்ணீர் தேவை, போதுமான எக்ஸசைஸ் தேவை. உணவு தன்மயமாகும். ஆவிக்குரிய குழந்தை உள்ளான மனிதனுக்கு உணவு ஆண்டவருடைய ஆகாரம். அந்த ஆண்டவருடைய ஆகாரம் தன்மயமாக வேண்டுமானால் அவனுக்கு எக்ஸசைஸ் தேவை. அந்த எக்ஸசைஸ் தான் ஊழியம். ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ ஆவிக்குரிய மனிதனுக்கான தண்ணீர் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அது மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அது தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியின் வல்லமையினால் நிறைவு. அதான் தாகம் தீர்க்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். எவன் தாகம் உள்ளவன் அவன் இவ்விடம் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து அவர் அப்படி பேசினார். கண்பானவர்களே, இந்த சரீரமாகிய முக்கியமான எதிரி அது நம்ம கூடவே வரும். அதை விட்டு வெளியே ஓட முடியாது. ஆனால் அதை எதிர்த்து ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வசதிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த சரீரமாகிய எங்கள் பகைவன், எங்கள் எதிரியை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள, ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு சத்துருவன் வீட்டாரே என்று சொன்னது போல என்னுடைய உள்ளான மனிதன், ஒரிஜினல் மனிதன், அந்த மனிதனுக்கு வருகிற சத்துரு என்னுடைய வீடாகிய இந்த சரீரம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. இந்த சரீரத்தை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த சரீரத்தை ஒடுக்குவதற்கு அதிகமாய் நான் உபவாச ஜெபங்களிலும் அதிகமாய் நான் முழுஇரவு ஜெபங்களிலும் கலந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் என் ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்கு
சரீரத்துக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல தண்ணீர் கொடுத்து, ஆண்டவரே நல்ல ஊழியம் செய்து எக்ஸசைஸ் கொடுத்து, என் ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவரே பலனடைந்து, இந்த சரீர மனிதன் பலவீனமாகி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் அடிமைப்படுத்தி ஆவிக்குரிய மனிதர்களாய் நாங்கள் எழும்பி நின்று ஜீவிக்க ஆண்டவரே கபாராலா ஷமனால ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you brothers and sisters. இந்த சரீரமாகிய சத்துரு, இந்த போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. பவுல் அப்போஸ்தலனே அந்த போராட்டத்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய இமேஜ் என்ன ஆகுமோ, இது இப்படி ஓப்பனாக வெளியில் சொன்னால் ஐயோ ஊழியக்காரருக்கே இப்படி போராட்டம் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்களேன்னு சொல்லி பைபிளில் உள்ள பரிசுத்தவான்களை தான் எதையும் மறைக்காமல் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் இந்த போராட்டத்தின் வழியாய்த்தான் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி போராட்டத்தின் வழியாய் வருகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு, சரியான பாதையிலே உங்களை நடத்துவதற்கு, இந்த சரீரத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் உங்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்த எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். என்னுடைய ஊழியமே அதுதான், உங்களை கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டுவதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.